வணக்கம் குழந்தைகளே. இப்ப நம்ம பார்க்க போவது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தின் உள்ள இயல் 1 உள்ள பாடம் 2 பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குறள்: மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். விளக்கம்: செருக்கினால் தனக்கு தீயவை செய்தவரை தாம் தம் பொறுமையினால் வென்றுவிட வேண்டும். வாங்க பாடலுக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு துன்பம் வெல்லும் கல்வி. கல்வியை பத்தி தான் நம்ம பாடப்பகுதியில சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாடலுக்குள்ள போய் பார்ப்போம். பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நுழைமுன்ன பற்றி முதல்ல பார்ப்போம். கல்வியின் அழகே அழகு என்பார் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதன் புகழோடு பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம். அதாவது கல்விக்கே தனி அழகுன்னு சொல்றாங்க. அதாவது படிக்கிறதுனால நம்மளுக்கு பல அறிவு வளர்கிறதுன்னு சொல்றாங்க. நம்ம கல்வி படிச்சுட்டு ஆனா பண்பாடு இல்லாம இருந்தா நம்ம படிச்ச கல்வி எதுக்கும் பயனில்லாம போயிரும்னு சொல்றாங்க. அதனால நம்ம படிக்கவும் செய்யணும், பண்பாடையும் காப்பாற்றணும். இது ரெண்டும் இருந்தா நம்ம உலகம் நம்மளை போற்றும் சொல்ல வராங்க. இதுல பாருங்கிறது உலகம். வாங்க பாடலுக்குள்ள போவோம். இந்த பாடல் மிக அருமையா இருக்கும். முதல்ல பாடலை வாசிக்கிறேன், பின்பு உங்களுக்கு பொருள் கூறுகிறேன். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. நாட்டில் நெறித்தவரை நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல்வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோட வாழ்த்திட வேண்டும். இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இப்ப இதோட பொருளை பற்றி பார்ப்போம். ஏட்டின் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. ஏடுங்கிறது பாடநூல். பாடநூலை மட்டும் நீ படிக்க கூடாது, வெளி உலகத்துல போய் பல திறனை நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்ல வராங்க. அதாவது படிச்சதுன்னா எதுக்கு? நல்ல பண்பு வளரணும், நல்ல அறிவு வளரணும். அதான் என்ன சொல்றாங்க, ஏன் படிச்சிருக்கோம்னு சொல்லி காரணத்தோட தான் படிக்கணும், தவிர காரணம் இல்லாம படிக்க கூடாதுன்னு சொல்ல வராங்க. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. அதான் நெறினா நல்ல நெறியதான் நம்ம பின்பற்றணும், அதான் ஃபாலோ பண்ணணும், தவிர நெறி தவறி நடந்துக்க கூடாதுன்னு சொல்ல வராங்க. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. அதாவது நம்ம பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும், அவங்க கிட்ட அன்பா இருந்துக்கணும். யார்கிட்டையும் கடுகடுன்னு இருந்தா வச்சுக்கோவே, பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே திட்டுவாங்க. தூட்டுறதுங்கிறது திட்டுறது. அடுத்தவங்க திட்டுறது நீ நடந்துக்க கூடாது, அடுத்தவங்க உன்னை பாராட்டுறபடிதான் நீ நடந்துக்கணும்னு சொல்ல வராங்க. மூத்தோர் சொல்வார்த்தைகளை மீறக்கூடாது. பெரியவங்க சொன்னா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும். பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. அதாவது நல்ல பண்போட தான் இருக்கணும். நம்ம நல்ல பண்புல இருந்து நம்ம என்னைக்குமே மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. அதாவது நீ படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு வாழணும். நீ படிச்சுட்டு சும்மாவே உட்கார்ந்துட்டு அவங்க சம்பாரிச்சுட்டு வருவாங்க, அடுத்தவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கி வாழலாம். அவங்க உழைப்புல இருந்து நீ சுரண்டக்கூடாது. நீயா இருக்கணும். அதாவது நீ படிச்சு நீ வேலைக்கு போய் நீ சம்பாரிச்சு நீ வாழணும். அதான் இந்த வரியில சொல்ல வராங்க. தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. அதாவது தன்மானம் இல்லாம கோழையா இருக்கிறவங்க கிட்ட நட்பு வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல வராங்க. அப்படி நண்பனா இருந்தா அவங்க குணத்தை நீ மாத்திக்க பார்க்கணும். அதுக்காக யாரையும் நம்ம வெறுத்துறக்கூடாது இந்த இடத்துல. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். அதாவது நம்ம படிக்கிற கல்வி நம்மளோட கஷ்டத்தை போக்குற மாதிரி கல்வியாதான் இருக்கணும். கூடுதல் கஷ்டத்தை கொடுக்குற கல்வியை நீ படிச்சுக்க கூடாதுன்னு சொல்ல வராங்க. நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். அதாவது சோம்பேறித்தன எண்ணத்தை மாத்திக்கணும். நம்ம என்னைக்கு சுறுசுறுப்பா இருந்தாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். சோம்பேறித்தனமா இருந்தா நம்ம வாழ்க்கையில கீழே சரிவைதான் சந்திப்போமே தவிர வெற்றியே பார்க்க மாட்டோம். அதே மாதிரி நீங்களும் சோம்பேறித்தனமா இருந்தா அந்த எண்ணத்தை மாத்துங்க. வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டுவிட வேண்டும். அதாவது வம்பு செய்யற குணம், அதாவது தீய பழக்கம், அந்த எண்ணத்தை விற்றணும்னு சொல்றாங்க. அந்த குணம் இருந்தா முற்றிலும் மாறிக்குங்கன்னு சொல்ல வராங்க.
அதாவது நம்ம அறிவு எப்படி இருக்குன்னா வானம் எவ்வளவு விரிஞ்சிருக்குல்ல அது போல நம்ம அறிவு பறந்து விரிஞ்சிருக்கணும்னு சொல்ல வராங்க. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். அதாவது நம்ம அறிஞர்கள்னா பல நம்ம கருத்துக்கள்னா நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க, பல நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க சொல்றபடி நம்ம அவங்க வழியவே நம்ம பின்பற்றினா கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி வரும். அதன் மூலம் நமக்கு விருதுகள் வரும். அதனால மேதைகள் சொன்னதுபடி நம்ம வாழ்க்கையில நடந்துக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உன்னை பெத்தெடுத்த தாயாகட்டும், இந்த தாய் நாடாகட்டும், அவங்க எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி தான் நீ நடந்துக்கணுமே தவிர அவங்கள அதாவது அவங்களோட புகழை நீ குறைச்சிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நீ படிச்சா அந்த படிப்பு உனக்கு மட்டும் இல்ல பின்னாடி உள்ள எல்லாருக்குமே அது பயனுள்ளதா இருக்கும். அதனால நீ படிச்சா நீ வாழ்க்கையில முன்னேற முடியும். படிப்பு பண்பு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும். அதாவது மேதைகள் எல்லாம் சொல்றத நம்ம தெரிஞ்சு அதுபடி நடந்துக்கிட்டோம்னா நமக்கு வெற்றி வரும், விருது வரும், வாழ்க்கை நல்லா முன்னேறிட்டு போவாங்கன்னு சொல்லி இந்த பாடல் வரியில இருந்து நமக்கு சொல்ல வராங்க. இப்ப பாடலின் பொருளை பற்றி பார்ப்போம். நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்க கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்க கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலையும் பேசும் முறையிலையும் பண்பு நெறியிலையும் மாறக்கூடாது, பிறர் உழைப்பின் வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வினை கற்றிட வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் தம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். இதோட பொருள் எவ்வளவு அருமையா இருக்குல்ல. இப்ப நூல்வெளியை பற்றி பார்ப்போம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாம். திரை இசை பாடல்கள் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர். இவருக்கு சிறப்பு பெயர் என்னன்னா மக்கள் கவிஞர். அதனால நீங்களும் சின்ன வயசுல இருந்து நல்லா படிக்கணும், படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும். எல்லாருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றே பொன்மொழி: திரும்ப திரும்ப செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டு விட்டு ஓடுவது வெற்றிக்கு வழி அல்ல. நன்றி. காணொலி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.